நீங்கள் செஸ் விளையாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இனிஷியல் மூவ்ஸ் தான் உங்கள் கேமை டிட்டர்மைன் பண்ணும். உங்கள் பிஸ்னஸ்லேயும் அப்படி தாங்க. உங்கள் டீத்திங் ஃபேஸ் தான் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுலேருந்து எப்படி வரீங்க அப்படிங்கிறது தான் உங்கள் பிஸ்னஸோட சக்ஸஸை நிர்ணயம் பண்ண போகுது. ஆனால் இந்த டீத்திங் ஃபேஸில் எல்லா ஃபவுண்டர்ஸும் ஒரு 3 புதக்குழிக்குள்ளே மாட்டிக்கிறோம். 3 மேஜர் பெயின் பாயிண்ட்ஸ் நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஃபவுண்டரோடதும். ஃபஸ்ட்டு வந்து ஃபியர். எதுக்கு எடுத்தாலும் பயம். கரெக்டாக பண்ணுறோமா, தப்பாக போகுமா, இவங்களை நம்பலாமா, 1008 பயம் சம்பந்தமான கேள்விகள் கொடைஞ்சு எடுத்துரும். 2வது அன்கிளாரிட்டி. ஒரு டீத்திங் ஃபேஸில் ஒரு ஃபவுண்டரோட பிளேட்டில் அத்தனை டிஷ்ஷஸ் இருக்குது. கேபிட்டலா, டீமா, கிளைண்ட் அக்விசிஷனா, மார்க்கெட்டிங்கா, ப்ராடக்டா, டெலிவரியா, ஸோ எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதெல்லாம் சேர்த்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கன்ஃபியூஷன். 3வது புதக்குழி இன்டெசிசிவ். எந்த டெசிஷனையும் எடுக்க முடியல, டைமுக்கு எடுக்க முடியல, எடுத்தாலும் தப்பான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். இப்போ புரியுதா? இது 3 தனித்தனியாகவே பிரச்சனை கொடுக்குது. இது 3 ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ பிரச்சனை கொடுக்குது பாருங்கள். ஃபியர் லீட்ஸ் டு அன்சர்டனிட்டி, அன்கிளாரிட்டி, அண்ட் தட் லீட்ஸ் டு இன்டெசிசிவ். ஸோ இந்த 3 புதக்குழியிலையும் மாட்டிக்காமல் தப்பிச்சு நீங்கள் சர்வைவ் ஆகி வரணும் டீத்திங் ஃபேஸில். இதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது, மென்டார்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு, உங்கள் பிஸ்னஸோட நல்லதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக மென்டார் தேவை டீத்திங் ஃபேஸில். சூஸ் த ரைட் பீப்புள் அண்ட் டேக் தேர் சப்போர்ட். ஆல் தி வெரி பெஸ்ட்.